ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நினைத்து பார்க்காத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமைந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இப்ப இருக்குங்க. சில விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு நல்லதாகவும் நடக்கலாம், சில விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு நினைத்து பார்க்காத ஒரு கெடுதலாக கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இப்ப நிறைந்திருக்கு. சோ அந்த வகையில தான் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்து பயன்பெற போறோங்க. தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா இல்ல பாதகத்தை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு நடந்து கொள்ளுங்க. தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்க படிப்படியாக தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்றுவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு, நிதி சார்ந்த விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா இல்லையா, பணம் ரீதியா ஏதாவது கஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது நினைத்து பார்க்காத மாற்றங்கள் ஏற்படுமா, வேலை ரீதியா ஏதாவது நன்மைகள் சலுகைகள் உங்களுக்கு தேடி வருமா என வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே நீங்க ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துல நீங்க எப்படி எல்லாம் கவனமா செயல்படணும், மாணவர்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் இப்ப காத்திருக்கு என்பதை நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் இவர்களிடத்துல நேர்மையும் கண்டிப்பா அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசி நேருடைய அடையாளமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையும் தன்னம்பிக்கையும் தான் இவங்களுக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக கண்டிப்பா இருக்குங்க. அதாவது யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே நேர்மையா தனக்கு என்ன தோணுதோ அது துணிச்சலாக தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது என்ன தோணுதோ அது நேர்படியா பேசக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க. எதையுமே மூடி வைக்காமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு கூட தனுசு ராசி நேயர்களை சொல்லலாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து இப்ப தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போறது என்று கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய பொறுப்புகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உத்தியோகம் ரீதியா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது, சிரமங்கள் கிடையாது, எல்லா விஷயமே உத்தியோக ரீதியா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்திருக்கு, நல்லது மட்டுமே நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சோ கண்டிப்பா உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ நிறைய சலுகைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சோ நினைக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு வேலை ரீதியா கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த வாரம் முழுக்க எப்படி இருக்கு என்றுதான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வகையில புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு அந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. சோ கண்டிப்பா ஒரு வாரம் முழுக்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே தீருங்க. பழைய பாக்கிகள் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கண்டிப்பா தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும் போது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். சோ பண ரீதியா பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது, எல்லாமே நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் என்னென்னலாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம்.
பெண்மணிகள் பாத்தீங்கன்னா குறிப்பாகவே கடந்த சில வருடங்களாகவே ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ஒரு துன்பத்தை நீங்க நிச்சயமா அனுபவித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியா நமக்கு ஏதாவது ஒரு நோய், நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருமா என்று நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல், வெளியே சொல்ல முடியாத ஒரு பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சோ அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு இந்த வாரம் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. கணவருடைய ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்க போகிறது. அதாவது நீங்க துன்பத்தில் இருந்தாலும் சரி, கணவருடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சந்தோஷத்தை படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இதனால உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகிறது. திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடும். வருமானமும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யோசிக்காமல் அந்த ஒரு முயற்சியை நீங்க உடனடியாக செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. எதையுமே யோசித்து செய்யாமல் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தவறுங்க. சோ எதையுமே செய்து பார்த்தால்தான் அதுல இருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுல நாம என்ன தவறு செய்யறோம் நமக்கே புரிய வரும். சோ கண்டிப்பா முயற்சி ஏதாவது செய்யணும்னு சிந்தனை இருந்தா செய்து பாருங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துல செய்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பயமே தேவையில்லை. எதையுமே நீங்க துணிச்சலாக கையாண்டு தன்னம்பிக்கையாக செயல்படுவதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. உயர்கல்வி முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா சாதகமாக அமைந்திடும். உடல்நலம் இப்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாணவர்களுக்கு இந்த நேரம் பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு பரிகாரம் இந்த காலகட்டத்துல ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. அதாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பரிகாரங்கள் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இதன் மூலம் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க முழுமையாக கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் நிறைய பாசிட்டிவான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கு என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும்.